தெரிய வந்ததே எங்கள் அக்காவால் தான். ஸோ ஏதோ ஒரு டேரக்ட் போது நீ கமிட்மெண்ட் ஹீரோயின் ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் முடியாது, வேணா கேஷ் வேணால் கொடுத்துட்றேன். அப்படி இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேஷும் கொடுங்க, அதே டைமில் கமிட்மெண்ட்டும் கொடுங்க. ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சேனல். ஸோ ப்ளீஸ் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இது பேக்ரவுண்ட்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோயா, ஸோ அப்படியே போக 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 நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மை செல்ஃப் இன்ட்ரடியூஸ், மை நேம் இஸ் கஜேந்திரா, ஐ எம் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ இப்போது இந்த கண்டென்ட் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி. ஸோ சினிமா அப்படின்னு வரும்போது சில பேர் ஈஸியாக வந்துடலாம், சில பேர் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கஷ்டமாக தான் இருக்கும், சில பேர் ஈஸியாக இருக்கும். ஸோ பசங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அப்பா ஒரு ஆக்டர்னால் அது ஓகே, எந்த வேணா இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ ஈஸியாக வந்துடலாம். அந்த டைம்லலாம் அந்த அளவு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் திறமையை காட்டி வருதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதை பற்றி என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ரொம்ப இண்டஸ்ட்ரியே இப்படி மாறிட்டு இருக்குன்னு தெரில. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்களே சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீரியல், நான் அவங்க பேர் சொல்ல மாட்டேன், ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ அவங்க என்னன்னா நார்மலி சீரியல்லாம் நடிச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அவங்க சீரியலில் நடிக்கும்போது ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஹீரோயின் ஆகணும்னு கேட்டாங்களாம். ஸோ அவங்க இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ அது இது எல்லாம் காட்டு இப்படி எல்லாம் சொன்னாங்களாம். ஸோ அது ஏதோ லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது, ஆல்ரெடி வந்திருக்கு. அந்த வீடியோலாம் லீக் ஆயிடுச்சின்ட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணுறீங்க. ஏன் ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னு இருந்தாலும் தெரில, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது அந்த மாதிரி நடந்தா? ஸோ மீமர்ஸ்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாவது பாருங்கள். நீங்கள் அதை சொல்லி அந்த ஃபீலிங்காக போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கனாலும் அது எப்படி இருந்தாலும் வைரல் ஆகி தெரியாதவங்களுக்கு கூட போய் அது சேரும். ஸோ அது ஒன்றும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரீசெண்டாக மகா கும்பமேளாவில் ஒரு அவங்க பேர் நீங்கள் சொல்கிறேன். ஸோ மோனாலிசா தெரியும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட என்ன கேஸுன்னா சேம் இந்த சோஷியல் மீடியா, இந்த எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் யாரோ ஒரு ஃபோட்டோ போடு, ஸோ எல்லாரும் அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ அவங்கள செலிப்ரிட்டி ஆக்கிட்டாங்க என்ன வச்சுக்கோங்க, அவங்க கண்ணை பார்த்து என்னன்னு தெரில. ஸோ இது பண்ணிட்டாங்க, ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதனால அவங்க. ஸோ இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஏதோ ஒரு டேரக்டர் போயிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, உங்களை நான் படத்தில் நடிக்க வைக்கிறேன் வாங்கன்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூஸ்லலாம் வந்துருக்கும். ஸோ அது யூடியூப்பில் சொன்னால் அந்த வருட தூக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் தெரியல, இன்னும் நியூஸ் எதுவுமே வரல, பார்க்கலாம் ஃப்யூச்சரில். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போது இதை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் சொல்லணும். ஸோ என் குடும்பத்திலேயே என்னோடய அக்காவுக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் ஒன்றும் டேரக்டராக இல்லை, ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் சான்ஸ் கிடைக்குதா, டேரக்டர் ஆக்டர்ஸ் எது வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி, என்னக்கா ஷார்ட் ஃபிலிமு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுக்கலாம், இல்லை ஈஸியாக போயிடலாம்ல பெண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா இந்த விஷயம் தெரிய வந்ததே எங்கள் அக்காவால் தான். ஸோ ஏதோ ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர்கிட்டலாம் ஸ்டோரி கேட்கும்போது நீ கமிட்மெண்ட் கொடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உன்னை ஹீரோயின் ஆக்கிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாலு பேர் மூத்தத்தை மடக்கு குடிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் முடியாது, வேணா கேஷ் வேணா கொடுத்துட்றேன். அப்படி இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, கேஷும் கொடுங்க, அதே டைமில் கமிட்மெண்ட்டும் கொடுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இப்படியெல்லாம் நடக்குது இண்டஸ்ட்ரியில், ஏன் நடக்குதுன்னு தெரில. ஸோ உங்களில் நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஆகிறதுக்கு இருக்கீங்க, டேரக்டர்ஸ் ஆகிறதுக்கு இருக்கீங்க, மியூசிக்கு எடிட்டிங்கு எல்லாருமே இருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களை எல்லாரையும் ஒரு இந்த பிளானை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்ஸ்அப்பை நான் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன்னு வைங்க, ஒரு குரூப்,
அந்த குரூப்பில் இப்போது இங்கே ஒரு எடிட்டரு, ஆக்டரு, டைரக்டரு இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் நானேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஆக்டர்ஸ் தேவைன்னா அதில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களில் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து சேருங்க. அந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா பண்ணலாமா வேணாமட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100% அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் 100% க்ரியேட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இது பேசணுன்றதுனால தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் பேசுனது ஏதாவது தப்பிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஃபியர் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு கேப்டன் ஃபேமிலி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக வளர முடியும். ஸோ நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்கிறேன், ஸோ கேர்ள்ஸுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பாய்ஸ் அட் அ டைமில் இது ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த இதை காட்டு அதை காட்டு அப்படின்னு நீங்கள் ஏதாவது காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வளரவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னா ஈஸியாக நீங்கள் வளரலாம், மறந்துடாதீங்க. ஸோ அந்த ஸ்கில் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ.